கர்த்தாவே, அன்பின் பிதாவே, இந்த மாதத்தின் இந்த கர்த்தருடைய நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்ற வசனத்தின்படியாக நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக இன்றைக்கு வந்து உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், உமக்கு நன்றி செலுத்தவும், உம்மை தரிசிக்கவும், உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காகவும் வாய்ப்புக்காகவும் நல்ல சுகம் பலனுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலையிலே நீர் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தால் இந்த இடத்தை நீ நிரப்பும். இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய நன்மையினாலும் ஆண்டவருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய தயவினாலும் ஆண்டவரே நிறைந்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும். உம்மை குனிந்து பணிந்து நாங்கள் உயர்த்த எங்களுடைய இருதயங்களை கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, ஒருவரும் பிரவேசிக்கக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை இன்றைக்கு நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும். வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை நடத்தினார் என்ற ஆசீர்வாதத்தோடு நிச்சயத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். வர வேண்டியவர்களை கர்த்தர் துரிதமாக நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை தொழுது கொண்டு பாடல்களை பாடுவோம். பிரைஸ் காட். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை
உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். Praise the Lord, praise the Lord, praise God, praise the Lord.
என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே அன்பிலே, காத்தவர் காப்பாரே கண்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. பாவ சாபத்தில் சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே. பாவ சாபத்தில் சிக்கின என்னை திரு ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே. தேவ ஆட்டுக்குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. தேவ ஆட்டுக்குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. ரட்சகர் இயேசு நீரே, ரட்சகர் இயேசு நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தே, வழிகாட்டி என்னை மீட்டு காத்தீரே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தே, வழிகாட்டி என்னை மீட்டு காத்தீரே. நீர் வல்ல மீட்பரே, என் நல்ல மெய்ப்பரே, நீர் நல்ல மெய்ப்பரே, என் நல்ல மெய்ப்பரே. என்னை வழி நடத்தும் தெய்வம் நீரே, என்னை வழி நடத்தும் தெய்வம் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. சுகமில்லாமல் துன்பப்பட்டே உம் வார்த்தை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. சுகமில்லாமல் துன்பப்பட்டே உம் வார்த்தை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. என் நோய்கள் சுமந்தீரே, என் பலிகள் ஏற்றீரே, என் பலிகள் ஏற்றீரே. பரிகாரி கர்த்தர் நீரே, பரிகாரி கர்த்தர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஓட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணை
அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. தரித்திரனாய் இருந்த என்னை பெரும் சீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. தரித்திரனாய் இருந்த என்னை பெரும் சீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. உம் துதிகள் பாடுவே, தினமாக மகிழ்வே. உம் துதிகள் பாடுவே, தினமாக மகிழ்வே. ஐஸ்வர்ய சம்மணர் நீரே, ஐஸ்வர்ய சம்மணர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர் கைவிடுவதில்லை, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காப்பவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாவர் கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. Praise the Lord. கர்த்தர் நம்மை காப்பவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். In your presence there is fullness of joy, at your right hand there are pleasures evermore. In your presence there is fullness of joy, at your right hand there are pleasures evermore. You surround us with your favor, oh Lord. The earth is full of your goodness, the earth is filled with your love. In your presence there is fullness of joy, at your right hand there are pleasures evermore. You surround us with your favor, oh Lord. The earth is full of your goodness, the earth is filled with your love. Exceedingly abundantly, far above all we could ever ask or think. Exceedingly abundantly, you give us all things to enjoy. Exceedingly abundantly, far above all we could ever ask or think. Exceedingly abundantly, you give us all things to enjoy. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்ப காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டீ. பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. உம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம் காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டீ. பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்து
exceedingly abundantly, far above all we could ever ask or think. Exceedingly abundantly, you give us all things to enjoy. Exceedingly abundantly, far above all we could ever ask or think. Exceedingly abundantly, you give us all things to enjoy. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் அனுபவிக்க உம் சமூகம் என்றும் பேரானந்தம் சன்னிதானம் நித்திய பேரின்ப காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டீ பூலோகமும் நன்மையாலும் அன்பாரும் நிறைந்துள்ளது. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீர் என்னை காண்கிற தேவன். Thou God seest me. நம்முடைய எல்லா விதமான வனாந்தரங்களிலே கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீ விரும்புகிறபடியெல்லாம் உனக்கு ஆக கடவது என்று இயேசு சொன்ன வார்த்தைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். மலை போல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், திடீரென்று அது எப்படி போனதே என்று நமக்கு தெரியாது. பெரிய பெரிய காரியங்கள், கண்ணால் நம்ப முடியாத காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி கூறும்படியாக தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சந்நிதிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்கிறவரே, அளவிட முடியாத என் மேல் அன்பு வைத்தவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவர், அளவிட முடியாத அன்பு வைத்தவர், எண்ணி முடியாத இரக்கம் என்னில் கழித்தவர், என்னையே கவர்ந்து கொண்ட நேசர் பெரியவர், எல்லையில்லா நன்மைகளை எனக்கு என்றும் செய்தவர், என்னில் அடங்கா கிருபை எனக்கு ஈந்தவர், ஏற்றம் இரக்கத்தினில் என் கூட வந்தவர், என் பெயரை உள்ளங்கையில் வரைந்து கொண்டவர், உமை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உமை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உமை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உமை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உமை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உமை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உமை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உமை போல ஒரு நேசர் நான் கண்டதில்லை. ஒண்ணுமில்லா என்னையே உண்மையாய் நேசிக்க உம் போல தெய்வம் இங்கு யாரும் இல்லையே. உறவுகள் மறந்தாலும் மாறாத நேசரே, உம் அன்புக்கு ஈடு இணை இல்லையே. பாடுகள் என்னையே சூழ்ந்து நின்றாலும் படைத்தவர் நீர் என்னோடு பயமில்லையே. ரதங்களும் குதிரைகளும் என் பின் தொடர்ந்தாலும் செங்கடல் பிளந்தவர் நீர் எனக்கு முன்னே. உமை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உமை போல ஒரு நான் இனியும் காண்பதில்லை, உமை போல ஒரு
சுகமாக்க காயப்பட்டீரே, உயிர் கொடுக்க எனக்கு ஜீவன் தந்தீரே. பாதை எல்லாமும் தூதர்கள் கொண்டு என்னை கால்கள் இடராமல் காத்து கொண்டீரே. எனக்காய் பரிந்து பேசி நாட்களை கூட்டி தந்து நித்தம் ஒரு புது நாளை காண செய்தீரே. உமை போல ஒரு தெய்வம் நானும் கண்டதில்லை, உமை போல ஒரு நேசர் இனியும் காண்பதில்லை, உமை போல ஒரு தெய்வம் இனியும் கண்டதில்லை, உமை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உமை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உமை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை. எழுப்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிற தேவன். அவரை ஆராதிப்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நம்முடைய கால்கள் அவருடைய ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் நேரம் இந்த நேரம். கர்த்தருக்கு துதியையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தும் நேரம் இந்த நேரம். கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே நீர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறீர். எனக்கு இயலவில்லை என்று சொல்லுகிற நேரத்திலெல்லாம் எனக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். எப்பொழுதெல்லாம் எனக்கு முடியாது என்று நாம் சொன்னோமோ அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாய்களை திறந்து நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமே கர்த்தாவே. இயேசுவே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார் என்றாகிலும்
அற்புதம் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். He knows everything. எல்லாவற்றையும் அறிந்தவர். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் வேத புத்தகத்தில் எவ்வளவு உதாரணங்களை எழுதி வைத்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள். Look at the flowers. Look at the lilies of the field. அந்த காட்டு புஷ்பங்கள் தானாக மிக அழகாக வளர்கிறது. அவைகள் நூற்பதும் இல்லை, உழைப்பதும் இல்லை. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம். How much we worry. மதியானம் போய் என்ன சாப்பிடணும், நாளைக்கு என்ன செய்யணும், நாம் என்ன உடுத்த வேண்டும், நான் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு கவலைகள். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். அந்த பட்சிகளுக்கு நாளைக்கு என்னென்று அதுங்களுக்கு தெரியாது. ஆனால் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். பரமபிதா ஆகாயத்து பட்சிகளுக்கு உறங்க இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளுக்கு நம்ம மாதிரி அட்ரஸ் கிடையாது, நம்ம மாதிரி வசதிகள் கிடையாது. கர்த்தர் ஆகாயத்து பட்சிகளை பாதுகாக்கிறார். அந்த ஆகாயத்து பட்சிகளையே அவர் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏதா ஒன்றை எடுத்துக்கொண்டு கவலைப்படுவோம். ஏதா ஒன்று நமக்கு கவலைக்காகவே வருகிறது. இந்த காலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட அவசியமில்லை. நீங்கள் எங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய சிலுவையின் இரத்தத்தையும் உணர்ந்தவர்களால் ஆராதிக்காமல் சும்மா இருக்கவே முடியாது. நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. இந்த காலையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேனே கர்த்தாவே. Hallelujah. Praise you Jesus. அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவரை தொழுது கொள்வோம், அவரை ஆராதிப்போம். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே.
ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டும் பாவத்தை அறியாமல் இருந்தீர். பாவம் உம்மை மேற்கொள்ளவில்லையே கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, ஆராதனை நேரத்தில் நீர் எங்களை ஆசீர்வதியுமே. இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை ஆசீர்வதியுமே. Lord, bless us, Lord. Bless our families, Lord. Bless our children, Lord. ஆரோனை கொண்டு கர்த்தர் அந்த ஆசாரியத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். ஆரோனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்கும் என்று கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இங்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும், கணவன், மனைவி, பிள்ளைகள், கர்த்தரை பார்த்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்களேன். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தொட்டருளும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord bless you and keep you, make his face shine upon you and be gracious to you. Lord, turn his face toward you and give you peace. Lord bless you. Lord bless you and keep you, make his face shine upon you and be gracious to you. Lord, turn his face toward you and give you peace. Amen, amen, amen. பாடுவோமா? Amen, amen, amen. May his favor be upon you and 1,000 generations, and your family and your children and the children and the children. May his favor be upon you and 1,000 generations, and your family and your children and the children and the children. May his presence go before you, behind you and beside you, all around you and within you. He is with you, he is with you in the morning, in the evening, in your coming and your going, in your weeping and rejoicing. He is for you, he is for you. எல்லாரும் பாடுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் என்றால் அது உண்டாக கடவுது என்ற அர்த்தம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். ஆமென், ஆமென்.
ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தயவு, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. Thank you Jesus. Thank you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உயர்த்தி, கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் மேல் கர்த்தருடைய முகத்தை பிரகாசிப்பாராக. கர்த்தர் தம்முடைய சன்னிதானத்திலிருந்து உங்கள் மேல் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய சுகத்தினால் உங்களை நிரப்புவாராக. சந்ததிகளை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Romans chapter 12 and verse 1. Romans chapter 12 and verse 1. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை சொல்லுவோமா? Praise God. This is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today I will be taught the word of God. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise God. Amen. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருக்கு நாம் ஏறெடுக்கும் புத்தியுள்ள ஆராதனை என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Today's morning message can be entitled Our Reasonable Worship unto God. கர்த்தருக்கு நாம் செலுத்தும் புத்தியுள்ள ஆராதனை. Reasonable service. Reasonable worship unto God. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் அங்கே எழுதுகிறார். Paul is beseeching the believers to present their bodies as a living sacrifice. தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தலை புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் இங்கே எழுதுகிறார்.
முந்தின அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது விசுவாசிகள் தங்களுடைய சரீரங்களை அசூசிக்கென்று பயன்படுத்தினார்கள். தே மிஸ்யூஸ்ட் த பாடி, த டெம்பிள் ஆஃப் காட் ஃபார் unnecessary uses. And now Paul says, பவுல் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயமாகிய உங்களுடைய சரீரங்களை ஆண்டவருக்கு நீங்கள் பலியாக செலுத்துங்கள். இந்த பலிக்கு பெயர் ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். பொதுவாக ஒரு பலியை பலிபீடத்திலே செலுத்தும் பொழுது அந்த பலி மரிக்க வேண்டும். யூசுவலி a sacrifice is dead, shedding its blood. ஆனால் நாம் நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் ஜீவனுடைய பலியாக இருக்கிறோம். we are a living sacrifice. உயிரோடு கூட இருந்து கொண்டே நம்மை கர்த்தருக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆகவே தான் பவுல் இங்கே சொல்லுகிறான், உங்கள் சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியால் உங்களுடைய சரீரங்களை கர்த்தருக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். இதுதான் நீங்கள் செய்யும் புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகத்திலே ஆராதனையை குறித்து பலவிதமான சத்தியங்கள் அநேகம் காணப்படுகின்றன. There are numerous truths about how to worship God, when to worship God. ஆராதனையை பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன, ஞானத்தோடு கர்த்தரை எப்படி ஆராதிப்பது என்பதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். when you worship God, கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அதில் நம்முடைய சரீரத்துக்கும் பங்கு உண்டு, நம்முடைய ஆத்மாவுக்கும் பங்கு உண்டு, நம்முடைய ஆவிக்கும் பங்கு உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். our body, our soul and our spirit together have to be involved in order to worship God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புத்தியுள்ள ஆராதனைகளை 3 இந்த காலையிலே உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எப்படி நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு ஜீவ பலியாக படைத்து ஆண்டவருக்கு புத்தியுள்ள ஆராதனை நாம் எப்படி செய்வது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு நடைபெறுகிற ஆசீர்வாதங்கள் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள். You cannot count the blessings when you worship God. வேத புத்தகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எரிகோ மதில்கள் கீழே தரைமட்டமாக விழுந்தன. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே அந்த சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்தது. ஆகவே ஒன்றன் பின் ஒன்றாக ஆராதனையின் ஆசீர்வாதங்களை வேதத்திலிருந்து நாம் படித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபம் வேறு, ஆராதனை வேறு. நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து யோசித்து அவரை துதித்து அவரை பாடுகிறோம். Prayer always concentrates on us. Worship focuses on God. ஆராதனை கர்த்தரை மையமாக வைக்கிறது. ஆனால் ஜெபம் நம்மை குறித்து மற்றவருடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு நேரமில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை அவங்க கையெழுத்திட்ட பொழுது Daniel, when he heard about it, தானியேல் தனக்கு விரோதமாக ஒரு காரியம் தீர்மானிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், Daniel 6:10, தானியேல் அவன் வழக்கமாய் செய்வது போல அவனுடைய அறைக்குள்ளாக சென்று வழக்கமாக ஜெபிப்பது போல 3 வேளை ஜெபித்தான். He prayed 3 times a day. அதே அதிகாரத்திலே தானியேலை சிங்ககெபியிலே போட கொண்டு போகும் பொழுது தரியு ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அங்கு ஜெபத்தை குறித்து சொல்லவில்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், நீ 3 வேளை ஜெபிப்பதல்ல, ஆனால் இடைவிடாமல் நீ கர்த்தரை ஆராதிப்பது.
கண்டினியூலி யூ சர்வ் த லார்ட். அப்படி என்றால் ஒரு ராஜா தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்த்தது ஆராதனை. தானியேல் முழு நேர ஊழியக்காரன் அல்ல. தானியேல் ஒரு அரண்மனையில் he was a statesman, he was a government employee. அப்போது இந்த உலகம் தானியேலை பார்த்து கொண்டே இருந்தது. அந்த ராஜாவே சொல்லுகிறார், தானியேலே பயப்படாதே, உன்னை கர்த்தர் விடுவிப்பார், சிங்கத்திலிருந்து உன்னை கர்த்தர் விடுவிப்பார். எப்படி? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதுதான் ஆராதனையினுடைய ஒரு பெரிய ஒரு வல்லமை. 3 விதமான புத்தி உள்ள ஆராதனைகளை வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை 3 தலைப்பின் கீழாக இன்றைக்கு காலையிலே நாம் அதை படித்து விளங்கிக் கொள்வோம். நம்பர் 1, I would like to share to you about the history of worship. ஆராதனையின் ஆரம்பங்கள், சரித்திரத்தை நாம் வேதத்திலிருந்து முதலாவதாக புத்தியுள்ள ஆராதனையாக நாம் வாசிக்க போகிறோம். த ஹிஸ்ட்ரி ஆஃப் வர்ஷிப். இரண்டாவது த ஹார்ட் ஆஃப் வர்ஷிப், ஆராதனையினுடைய மையப்பகுதி, ஆராதனையினுடைய முக்கியத்துவம், த ஹார்ட் ஆஃப் வர்ஷிப். மூன்றாவதாக த ஹெட்டிங் ஆஃப் வர்ஷிப், ஆராதனையினுடைய நடத்துதல். வேர் டஸ் வர்ஷிப் ஹெட் அஸ், லீட் அஸ், ஆராதனை நம்மை எங்கே நடத்துகிறது. த ஹிஸ்ட்ரி ஆஃப் வர்ஷிப், தி ஹார்ட் ஆஃப் வர்ஷிப் அண்ட் த ஹெட்டிங் ஆஃப் வர்ஷிப். ஆராதனையினுடைய ஆரம்பம், ஆராதனையினுடைய முக்கியத்துவம், மையத்துவம், ஆராதனையினுடைய நடத்துதல். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜெனசிஸ் 22 and verse 5. அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். We will go worship yonder and come back to you. நாங்கள் போய் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை ஆராதித்த பிறகு மறுபடியுமாக நாங்கள் உன்னிடத்தில் வருவோம். வேத புத்தகத்திலே வர்ஷிப் என்ற வார்த்தை முதல் தடவையாக அங்கேதான் வருகிறது. அதற்கு முன்பாக ஆராதனை இருந்தது, ஆனால் அந்த வார்த்தை அங்கேதான் முதல் வருகிறது. ஜெனசிஸ் 22:5. வேதத்தை ஆழமாக படிக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். என்ன என்றால், த பிரின்சிபிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன். எந்த ஒரு தத்துவமோ எந்த ஒரு சத்தியமோ வார்த்தையோ முதல் தடவை எங்கே கூறப்பட்டிருக்கிறோ அது மிக மிக முக்கியமானது. ஆபிரகாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவன் புறப்பட்டு செல்கிறான். இதை த ஹிஸ்ட்ரி ஆஃப் வர்ஷிப் என்று நான் கூப்பிட விரும்புகிறேன். ஆபிரகாம் தன்னை ஆராதனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். உன் மகனையும், கர்த்தர் அவனை சோதித்து, 2ஆம் வசனம், உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனாக ஈசாக்கை இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே போய் பலியிடு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தார். ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு நான் காண்பிக்கும் மோரியா மலைக்கு போய் அவனை எனக்காக பலியிட்டு நீ ஆராதனை செய். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? 3ஆம் வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி அவன் புறப்படுகிறான். நன்றாக கவனியுங்கள். ஆராதனை, வர்ஷிப், த ஹிஸ்ட்ரி ஆஃப் வர்ஷிப். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆராதனை ஆரம்பிக்கின்றது. 2 காரியத்தை ஆபிரகாமும் ஆராதனையிலே பார்க்கிறோம். த கமிட்மெண்ட் இன் இஸ் வர்ஷிப் அண்ட் த கிரைஸ்ட் ஆஃப் இஸ் வர்ஷிப். ஆபிரகாமுடைய ஆராதனையிலே அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான், அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான்.
எப்படி? கீழ்ப்படிதன் மூலியமாக. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆபிரகாமுடைய இருதயம் என்ன சொல்கிறது? ஐ டோன்ட் லைக் டு டூ தட். உங்கள் மகளை காலையில் கொண்டு போய் பலியிடுன்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? ஆமான்னு சொல்வோம். ஆனால் உண்மையில் அது ரொம்ப கஷ்டம். அவனுடைய இருதயம் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஹிஸ் ஹார்ட் வாஸ் நாட் வில்லிங், பட் ஹீ வாஸ் ஒபீடியன்ட் டு காட். இன் அதர் வேர்ட்ஸ், வேறு ஒரு வார்த்தையில் சொல்ல போனால், கமிட்மெண்ட் இஸ் கமிட்டிங் டு த ஹார்ட் ஆஃப் காட் தேன் டு யுவர் ஓன் ஹார்ட். ஒப்படைப்பு என்றால் irrespective of the situation, சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ, என் இருதயம் சொல்வதற்கு நான் கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய இருதயம் எதற்கு விரும்புகிறதோ அதை நான் செய்ய விரும்புகிறேன். அதுதான் ஆராதனை, அதுதான் கமிட்மெண்ட். ஏப்ரஹாம் உடைய ஹார்ட்டில் ஈசாக்கை கொண்டு போய் நான் எப்படி பலி செய்வது, அந்த இடத்துல பாருங்க, அவன் கர்த்தரை நம்பினான். இப்போ இதை வாசிக்கும்பொழுது ஆராதனையில் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஹி வாஸ் கமிட்டட் டு த டைமிங் ஆஃப் காட். ஆண்டவர் சொன்ன நேரம், ஆண்டவர் சொன்ன நேரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அநேக காரியங்களிலே நம்முடைய இருதயம் ஒன்று சொல்லும். இன்னைக்கு காலையில் எழுந்த கூட சொல்லியிருப்போம், இன்றைக்கி சர்ச் போனோமா, மழை வர மாதிரி இருக்குது, வீட்டில் இருந்துடலாம். இன்றைக்கி இல்லை, பொதுவாக நிறைய வேலை இருக்குது, சர்ச்சுக்கு போவேணாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு இடத்தை காண்பித்தார், மோரியா மலையை காண்பித்தார். அதிகாலையில் எழும்பி அவன் புறப்படுகிறான். எத்தனை நாள் ஆச்சு? 3 நாட்கள் ஆச்சு. மூன்றாவது நாளிலே அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது அதோ அந்த இடத்துல அந்த மலையை பார்க்கிறான். அந்த மலைக்கு அருகாமையிலே அவன் வந்த உடனே he committed himself. அவன் இருதயம் அவனுக்கு எதிராக இருந்தாலும் அந்த ஆராதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல வந்து அந்த மலையை நோக்கி பார்க்கிறான். 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, 5ஆம் வசனம் பாருங்க, ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி. 4ஆம் வசனம், 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. அந்த இடத்துல வந்தவொடனே 2 வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், I am going to go and worship God on Mount Moriah. அந்த மோரியா மலைக்கு சென்று நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல முக்கியமான காரியம் ஆராதனை. the first mention, முதல் ஆராதனையிலே we have to be committed to the timing of God. ஆண்டவர் ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். அவன் 3 நாட்கள் பிரயாணம் செய்தான். 3ஆம் நாள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். தட் இஸ் த 3rd day. 3ஆவது நாள் வேத புத்தகத்திலே மிக மிக விசேஷித்தமான நாள். அதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய நாள். ஆண்டவருடைய நாள் அன்னைக்கு மோரியாவுக்கு வர வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அப்போது ஆபிரகாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது he committed himself to the timing of God. ஆண்டவருடைய நேரம். நீங்கள் கர்த்தருக்கு நேரத்தை கரெக்டாக கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பங்க்சுவாலிட்டி, டைமிங்கை மெயின்டைன் பண்ணுற லைஃப் பாருங்கள், பிரகாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆண்டவர் நேரத்தை விரும்புகிறார். அவர் ஒரு நேரத்தை குறிப்பிட்டால் அந்த நேரத்துக்கு வர வேண்டும், இல்லைன்னா இயேசு எழும்பி போயிடுவார். ஆண்டவராகிய இயேசுவும் அந்த நேரத்தை கையாண்டார். ஆண்டவரை ஆராதிக்க போகும்போது he was committed to God's timing. அந்த இடத்துக்கு போய் அந்த மேலே அவன் ஏறி போகிறான். ஈசாக்கை கொண்டு போகிறான். யாரை கண்டான்? இயேசுவை கண்டுகிறான். he saw Christ even before Christ was born. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே not only his commitment, he saw Christ there. கிறிஸ்துவை அன்றைக்கு கண்டான். அந்த மோரியா மலை 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 Chronicles chapter 3 and verse 1. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கின்றான்.
சாலமோன் தேவாலயத்தை கட்டின இடம் எங்க? மோரியா மலை. அந்த மோரியா மலையினுடைய இன்னொரு மலையில தான் சிலுவையிலே இயேசு கல்வாரி மலையிலே தொங்கினார். மிக மிக முக்கியமான இடம். பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் எங்கே போய் ஆராதிக்க வேண்டும் என்பதை ஆபிரகாமுக்கு தெளிவாக காண்பித்தார். கிறிஸ்துவை ஆபிரகாம் கண்டார். அந்த மலையின் மேலே ஏறுகிறார். அந்த மலையின் மேலே ஏறும்பொழுது ஈசாக்கு அவரோடு கூட வருகிறார். ஐசக் வாஸ் கோயிங் அலாங் வித் him. ஈசாக்குக்கு அப்போ என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? ஈசாக்குக்கு என்ன வயசு தெரியுங்களா? அந்த நேரத்தில் 33 வயசு, 33 இயர்ஸ். எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? ஜெனிசிஸ் 23:1, ஆதியாமம் 23:1. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சாரா? 127, 127 வயது. ஈசாக்கு சாராளுக்கு பிறந்த வயது 99 வயது. அப்போ இப்போ ஈசாக்குக்கு என்ன வயசு? அவங்க அம்மா சாகும்போது ஈசாக்குக்கு என்ன வயசு? 37 வயது. இந்த சந்தர்ப்பம் நடந்து 4 வருஷத்திலே சாராள் மரித்து போகிறாள். ஆகவே ஈசாக்குக்கு 33 வயசு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு வயது 33 வயது. ஆபிரகாம் ஈசாக்கை மேலே கொண்டு பலியிடும்படியாக கடந்து செல்லும்போது கிறிஸ்துவை கண்டார். அந்த விறகுகளெல்லாம் ஈசாக்கின் தோல் மேலே வைத்தார். சிலுவை. He kept the wood on his, அந்த உட்டை சுமந்து கொண்டு ஈசாக்கு மலையின் மேல் ஏறுகிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சிலுவையை சுமந்து கொண்டு போகிற ஒரு அடையாளம். இதிலிருந்து பல உதாரணங்களை, பல ஒப்புமனைகளை நாம் சொல்லலாம். We can give you lot of typologies that Jesus was Isaac there. மேலே சென்று அங்கே ஆண்டவர் யெகோவா ஈரேவாக ஆபிரகாமுக்கு காட்சி அளித்து ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, த ஹிஸ்ட்ரி ஆஃப் வர்ஷிப், ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை என்ன? கமிட்மெண்ட் டு வர்ஷிப், த கிரைஸ்ட் ஆஃப் வர்ஷிப். ஆராதனைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, எனக்கு மனசு சரியில்லை, என்னால் ஈசாக்கை கொடுக்க முடியாது, அந்த ஈசாக்கு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவை நம்மால் பார்க்க முடியாது. அவன் ஈசாக்கை கொண்டு போனபடியால் தான் ஈசாக்கிலே கிறிஸ்துவை ஆபிரகாமால் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், I will go and worship and come back. நான் அந்த மோரியா மலைக்கு சென்று அவரை ஆராதித்து மறுபடியுமாக திரும்ப வருவேன். புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? ஆராதனைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. அடுத்த வாரத்துலேருந்து எத்தனை பேர் 9:15 வருவீங்க? 9:40 வருவீங்க? அங்கே நின்று நோட்டில் நம்ம நோட் பண்ணிடலாம், பேர் எழுதி. யார் அப்போ வராமே போயிடாதீங்க சர்ச்சுக்கு, அது ஒரு பிரச்சனை. ரைட் டைமுக்கு வாங்க. என்னைக்காவது 10:40 பிறகு முடிச்சிருக்கோமா நம்ம சபை? ஆனால் வரணும், ஆனால் கரெக்ட் டைம் முடிச்சிடணும் பாஸ்டர், ஆனால் நாங்கள் லேட்டாக வருவோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. 9 மணி என்றால் 9 மணிக்குள்ளாக வரணும். வர முடியுமா? வர முடியாதா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வர மாட்டேங்குது ஆமேன். இதெல்லாம் நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லாமலே விட்டுட்டேன்னா நான் இங்கே அப்படியே ஆகிடுது நம்ம சபை. நேரத்துக்கு வந்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 2வது ஒரு ஆராதனையை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 4. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜான் சாப்டர் 4 and verse 24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is a spirit and they that worship him must worship him in spirit and truth. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். இது ஒரு புத்தியுள்ள ஆராதனை. This is also a reasonable service. எப்படி இது ஒரு புத்தியுள்ள ஆராதனை? The heart of worship, ஆராதனையின் மைய பகுதி என்ற, what is the center, what is the heart of worship?
யோவான் 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் உணவு பண்டங்களை வாங்க அவர்கள் வெளியூருக்கு போய்விட்டார்கள். ஜீசஸ் வென்ட் த்ரூ சமாரியா வழியாக வந்து அவர் யாக்கோபின் கிணற்றின் மேல் உட்காருகிறார். As he was sitting on the well of Jacob, அங்கு ஒரு ஸ்திரீ வருகிறாள். அந்த ஸ்திரீ சமாரிய ஸ்திரீ. சமாரியாவிலிருந்து வந்து தண்ணீர் எடுக்க வருகிறாள். இயேசு அவரோடு கூட பேசுகிறாள். இந்த சந்தர்ப்பம் நமக்கு தெரியும். மெதுவாக அந்த ஸ்திரீயோடு கூட தண்ணீரை குறித்து பேசுகிறாள். உடனடியாக அந்த ஸ்திரீ கிட்ட உன் கணவனை கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த ஸ்திரீக்கு 4 கணவர்கள், இப்போ 5வது கணவனோடு கூட அந்த ஸ்திரீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இது பேசிக்கொண்டே இருக்கிறாள். நீங்கள் அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் பொழுது ஜீசஸ் வாஸ் கன்வர்சிங் வித் ஹர். அவளோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அந்த ஸ்திரீ வந்து டாப்பிக்கை மாற்றுகிறார். சிலரோடு பேசும்போது டக்குன்னு டாப்பிக்கை மாற்றுவாங்க. டாப்பிக்கை மாற்றுறாள். இயேசு அவளோடு கூட தண்ணீரை குறித்து பேசுகிறாள். உன் புருஷனை கொண்டு வா என்று சொல்லும் பொழுது பாருங்கள் 18ஆம் வசனம், எப்பனியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவள் சொல்கிறாங்க 20ஆம் வசனத்தில், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. வாட் வாஸ் ஷி டாக்கிங் வித் ஜீசஸ்? ஆராதனை குறித்து சட்டென்று பேசுகிறாள். இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியோடு கூட பேசும்பொழுது she is talking about worship. She is talking about the mountain where her fathers worshipped. அவளுடைய பிதாக்கள் கர்த்தரை ஆராதனை செய்த இந்த மலை என்று சொல்லுகிறாள். நன்றாக கவனியுங்கள். இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு சின்ன பிரிவினை காணப்பட்டது. இந்த சமாரியர்கள் யார்? Who are the Samaritans? Who are the Samaritans? யூதர் எல்லாரும் அசிரியாவிலே சிறைப்பட்ட பொழுது அவர்கள் கலப்பு திருமணம் செய்து அவருக்கு பிறந்தவர்கள் தான் சமாரியர்கள். ஆகவே அன்று முதல் யூதர்கள் இந்த கலந்த சமாரியர்களோடு கூட உறவு வைத்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த சமாரியர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமுக்கு வந்த பிறகு இன்னொரு மலையை தெரிந்து கொண்டு, மவுண்ட் கெரிசிம் என்ற ஒரு மலையை தெரிந்து கொண்டு அங்கே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். சமாரியர்கள் தனியாக ஒரு ஆலயத்திலே கர்த்தரை ஆராதித்தார்கள். அதை தான் இவர் சொல்லுகிறாள். எங்க பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள். வர்ஷிப். எங்க பிதாக்கள் சமாரியர்கள் நாங்கள் எங்கே ஆராதித்தோம்? இந்த மலை, யாக்கோபின் கிணத்திற்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மலையிலே ஆராதித்தோம். ஆனால் இயேசு நீங்க என்ன சொல்றீங்க? எருசலேமிலே தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். So she is talking to Jesus, talking about 2 different worship. யூதர்கள் எல்லாம் எருசலேமிலே ஆராதிக்கிறார்கள், சமாரியர்கள் எல்லாம் இன்னொரு மலையில் ஆராதிக்கிறார்கள் என்று ஒரு ஆராதனையினுடைய தலைப்பை இயேசுவோடு கூட பேசும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த மலையும் அல்ல, எருசலேமும் அல்ல, உலகம் முழுவதும் ஆராதிக்கும் காலம் ஒன்று வருகிறது. ஆமென். அங்கே தான் சொல்லுகிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். நல்லா கவனிங்க. God is not a physical being. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து மரித்து உயிரோடு எழுந்து எருசலேமிலே ஒரு மாளிகை கட்டி இருந்தார் என்றால் நம்ம எல்லாரும் அங்கே போய் அவரை பார்த்துட்டு தான் வரணும், இல்லையா? இயேசு வந்து ஃபிசிக்கல் கிடையாது. இயேசு ஆவியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். காரணம், அவர் உலகமெங்கும் எல்லா இடத்திலும் ஸ்தாபித்திருக்கிறார். இந்த இடத்துல அதுதான் ஆராதனை குறித்து இயேசு சொல்லுகிறார். ஆராதனுடைய மத்திய, the heart of worship is not the physical rites or the physical things we do for God, but God is a spirit. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சமாரிய ஸ்திரீயே, நீ இங்கே உன்னுடைய பிதாக்கள் ஆராதித்தார்கள் என்று சொல்கிறாயே,
அப்படி செய்ய அவசியமில்லை. நீ எங்கு வேணாலும் நீ தொழுது கொள்ளலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலகம் முழுவதிலும் கர்த்தர் இருக்கிறார். நீ அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஒன்று மாத்திரம் முக்கியம், ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். You have to worship in spirit and in truth. கர்த்தரை ஆராதிப்பவர்கள் அவர் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை ஆராதிப்பதனுடைய மையம், the heart of worship is God, because he is a spirit. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்து ஆராதனை குறித்து பேசும்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? You should worship him in spirit. You can worship anywhere in the world. You should worship him in truth. சத்தியத்திலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தரை அறிந்து கொண்டால் தான் அவரை ஆராதிக்க முடியும். The knowledge of God. You need to have a knowledge of God so that you can worship him. கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். The heart of worship, ஆராதனையுடைய மையப்பகுதி என்னவென்றால் Jesus is the center. எந்த இடத்துலலாம் ஆராதனை நடக்கிறதோ, ஆராதனை நடத்துகிறவர் முக்கியமல்ல, இசைக்கருவிகள் முக்கியமல்ல, பாடல்கள் முக்கியமல்ல. ஆராதனையின் மையம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஆவியோடு ஆராதிக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். The Holy Spirit only connects you to the Spirit of God. பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் ஒருவரும் ஆராதிக்க முடியாது. இரண்டாவது சொல்கிறார், உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். ட்ரூத் என்றால் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் சரியாக படிக்காதவங்க, கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ளாதவர்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அப்படியே கண்ணமூடி நின்றுட்டு போக வேண்டியதுதான். ஆண்டவரை, you should have a knowledge who God is. That is what is truth. இதை சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா, வாட் இஸ் த ஹார்ட் ஆஃப் வர்ஷிப் that God was talking to the Samaritan women. சமாரிய ஸ்திரீக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த மலையிலும் நீ ஆராதிக்க வேண்டாம், எருசலேமிலும் ஆராதிக்க வேண்டாம், கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அப்படி சொன்ன உடனே இயேசுதான் ஆராதனைக்கு மத்தியஸ்தர் என்று சொல்ல உடனே there was a great transformation in her. அவளுக்குள்ளாக ஒரு பெரிய மாறுதல் நடந்தது. அவள் தன்னுடைய ஊருக்குள்ளாக ஓடி போய் மேசியா வந்து விட்டார் என்று சொன்னார். சமாரியா முழுவதும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லாருடைய வாழ்க்கையும் மாறினது. worship will transform the worshipper. ஆராதிக்கிறவர்களை இந்த ஆராதனை மாற்ற வல்லதாக இருக்கிறது. ஆமென். மூன்றாவது ஒரு புத்தியுள்ள ஆராதனை, the third worship I will say and finish. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Book of Revelation chapter 5 and verse 14. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். They worshipped the living God. இது ஒரு புத்தியுள்ள ஆராதனை. மூன்றாவது புத்தியுள்ள ஆராதனையை வேதத்திலே வாசிக்கிறோம். 4 ஜீவன்களும், உங்கள் வேதத்திலே பாருங்களேன் 14ஆம் வசனம், 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் கர்த்தருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டார்கள். What is happening in Revelation chapter 4? Worship that is going on in heaven. பரலோகத்திலே இந்த நேரத்திலும் ஒரு ஆராதனை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலே யோவான் இதை எழுதினவரை கர்த்தர் பரலோகத்திற்கு கூப்பிட்டார். ஜான் இஸ் கோயிங். 1ஆம் வசனத்தை பாருங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடைய பேசின நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, கம் அப். அப்போ யோவான் என்ன செய்கிறார்? மேலே ஏறி ஆவியிலே செல்கிறார். John in 4th chapter is into heaven.
பரலோகத்தினுடைய கோர்ட் ரூம், பரலோகத்தினுடைய வர்ஷிப் ஹால், பரலோகத்திற்குள்ளாக செல்கிறார். பரலோகத்துக்குள்ளாக செல்லும் பொழுது என்ன பார்க்கிறார்? நல்லா கவனிங்க. இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பரலோகத்திற்குள்ளாக செல்லும்போது அவர் பார்ப்பது என்னவென்றால், ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. worship was going on there. அந்த ஆராதனைக்கு அவர் நடத்தப்பட்டார். he was led into worship. இதுதான் மூன்றாவது காரியம். ஆராதனை நம்மை எங்கே நடத்துகிறது? where does worship head us? ஆராதனை நம்மை எங்கே நடத்துகிறது? யோவான் இப்பொழுது என்ன செய்கிறார்? பரலோகத்துக்குள்ளாக செல்கிறார். பரலோகத்தில் சென்னோன்னா ஒரு பெரிய சிங்காசனத்தை பார்க்கிறார். அந்த பெரிய சிங்காசனத்திலே தேவாதி தேவன் உட்கார்ந்திருக்கிறார். God who is holy is seated. அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருந்தன. 4 living creatures. 4 ஜீவன்கள் யார் என்றால், முதலாவதாக சிங்கத்திற்கு ஒப்பாக இருந்தது. 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது. 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக இருந்தது, காஃப். 3வது ஜீவன் மனுஷ முகமாக இருந்தது. 4வது ஜீவன் பறக்கும் கழுகுக்கு ஒப்பாக இருந்தது, ஈகிள். என்னென்ன ஜீவன்கள்? 4 ஜீவன்கள். சிங்கம், காளை, மனித முகம், 4வது கழுகு ஒப்பா. 4 ஜீவன்கள் இருந்தன. இந்த 4 ஜீவன்கள் யார் என்றால் 4 சுவிசேஷங்கள். மத்தேயுவை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கமாக வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும்போது உழைக்கிற காளையைப் போல மார்க் இயேசுவை எழுதியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கும்போது இயேசுவை மனிதனாக வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும்பொழுது இயேசுவை கழுகுக்கு ஒப்பாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே there were 4 gospels. அந்த பெரிய சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவன்கள், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிறிய சிங்காசனங்கள். 24 small thrones around the big throne. இந்த 24 சிங்காசனங்களிலே 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். 24 elders. யார் என்றால், பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரங்களும் புதிய ஏற்பாட்டின் 12 சீஷர்களும். The 12 tribes and the 12 disciples. 24 சிங்காசனத்திலே இந்த 24 அடையாளங்களை அவர் பார்த்தார். அவங்க என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். 8ஆம் வசனம். கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. 24 எல்டர்ஸ், 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவைகள் சொல்லிக்கொண்டே இருந்தன. அவைகள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது திடீரென்று ஒரு புத்தகத்தை பார்க்கிறார். கவனிக்கிறீங்களா? இதை நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். புக் ஆஃப் ரெவலேஷன் 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது திடீரென்று கர்த்தருடைய கரத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் திறக்கப்பட வேண்டும். அந்த புத்தகத்தில் தான் கர்த்தர் சொன்னார், இனிமேல் சம்பவிக்க போகிறதை நான் உனக்கு வெளிப்படுத்த போகிறேன் யோவானே. அப்போ அங்கிருந்த சத்தம் வருகிறது, இந்த புத்தகத்தை திறக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. வானத்திலும் ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை, பூமியிலும் அதிகாரம் இல்லை, பூமிக்கு கீழாகவும் nobody has authority to open that book. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யார் அழுதது? ஜான் இஸ் கிரைங். யோவான் பரலோகத்தில் இருக்கிறார், இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் அழ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மூப்பர் வந்து, நீ அழ வேண்டாம். 5ஆம் வசனம். நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கம் ஒருவர் உண்டு. யூதா கோத்திரத்து சிங்கம் ஒருவர் மாத்திரமே இந்த புத்தகத்தை திறக்க அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். 6ஆம் வசனத்தில், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பருக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். நல்லா கவனிங்க. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது பரலோகத்திலே. எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எல்லாரும் தேவாதி தேவனை ஆராதிக்கிறார்கள். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். திடீரென்று John is seeing that book in the hand of God. Who is
they have to open it. யார் அதை திறக்க முடியும்? ஒருவர் தான் திறக்க முடியும். இயேசுவை 2 விதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 2 விதத்தில் காணுகிறார். ஒன்று லயன், இன்னொன்று லேம்ப். ஒன்று சிங்கம், இன்னொன்று ஆட்டுக்குட்டி. 5ஆம் வசனத்திலே சிங்கம் என்று வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டி என்று வாசிக்கிறோம். ரெண்டுமே ஆப்போசிட். ரெண்டும் சேர்த்தா சிங்கம் எதை சாப்பிட்றோம்? ஆட்டுக்குட்டியை சாப்பிட்றோம். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் யூதா கோத்திரத்தை சிங்கமாக பார்த்து, இயேசு வந்தால்தான் இந்த ராஜ்யங்களை ஜெயிப்பார், அவர்தான் மேசியா, இந்த ராஜ்யங்கள். அந்த நேரத்தில் ரோமன்ஸ் they were ruling Israel. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார், அவர்தான் மேசியா, அவர் ராஜாவாக சிங்கமாக எழும்பி அவர் இந்த ராஜ்யங்களை மேற்கொள்வார் என்று யூதர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் ஆட்டுக்குட்டியாக மாறி உலகத்திற்காக அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி அந்த ஆட்டுக்குட்டி ஒருவரே தான் இந்த புத்தகத்தை திறப்பதற்கு அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கொண்டே வரும்பொழுது, இந்த புத்தகத்தை யார் திறப்பார் என்று அங்கே ஒரு சத்தம் உருவான பொழுது எல்லாரும் அங்கே ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். 24 மூப்பர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அங்கே பெரிய சத்தம். நீங்கள் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் நான் பார்த்தபொழுது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருக்க அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தம் வருகிறது? தூதர்களெல்லாம் சத்தமிட்டு அவன் என்ன சொல்கிறாங்க? அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. Millions and millions of angels appeared there and started shouting. 12ஆம் வசனம், அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். 13ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரலோகம் முழுவதும் சத்தத்தாலும் பரலோகம் முழுவதும் ஆராதனையினாலும் நிரப்பப்பட்டு காணப்பட்டது. ஏன்? இந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியாக மாறி உலகத்திற்காக அடிக்கப்பட்டு இந்த ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த புத்தகத்தை திறப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே 14ஆம் வசனம், அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டார்கள். வாட் இஸ் த வர்ஷிப் which leads us to? நம்மை ஆராதனை எங்கே நடத்துகிறது? இயேசு கிறிஸ்துவை என்னாலும் ஆராதித்து துதிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் வீட்டிலையோ சபையிலையோ பாட்டு பாட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, யாருக்கா கஷ்டமாக இருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு என் வாயை திறக்க மாட்டேங்குது பாஸ்டர், என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியல, என்னால் ஆராதிக்க முடியவில்லை என்றால் கேரண்டி பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா பரலோகத்தில் என்ன இருக்கிறது? எங்கே திரும்பினாலும் ஸ்தோத்திரம், எங்கே திரும்பினாலும் ஆராதனை, எங்கே திரும்பினாலும் மியூசிக், எங்கே திரும்பினாலும் ஐயோ இங்கே வானா நான் கீழே ஓடுறேன்னு ஓடிடுவாங்க நிறைய பேர். ஏதாவது பிரசங்கம் பண்ணுவாரா பாஸ்டர்? இங்கே அங்கே பிரசங்கம் கிடையாது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசிங்க, அங்கே என்ன இருக்கும்? அதனால்தான் ஆராதிக்க சொல்லுகிறோம். இங்கே ஆராதிக்க முடியவில்லைனால் அங்கே லாஸ்ட் ரோல தான் போய் நிற்கணும், வேறு வழி தெரியல எனக்கு. People who cannot worship and praise God will be uncomfortable in heaven. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர்களை ஆராதித்தார்கள். இன்றைக்கு நான் ஏன் இந்த செய்தியை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்தார் என்றால், நம்முடைய சபை ஆராதிக்கிற சபையாக மாற வேண்டும். நம்ம அதான் சொன்ன நேரத்துக்கு பாடல்களை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும். பிள்ளைகள் பாடல்களை பாட வேண்டும். இங்கேருந்து பார்க்கும்போது வாயை கூட திறக்க மாட்டுறாங்க.
வீட்டில் பாடல்களை பாட வேண்டும். டியூன் இருக்கிறதோ இல்லையோ, மியூசிக் இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவரை துதித்து பாட உங்கள் பிள்ளைகளை பழக்க வேண்டும். ஆமேன். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கிறதா, பாடல்களை பாடுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மியூசிக்கை போட்டுட்டு கர்த்தரை பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். ஆலயத்திற்கு நேரத்துக்கு வந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா சொல்லுங்கள், நான் பிரசங்கம் பண்ணுறதே நிறுத்திடுறேன். பிரச்சனை ஏன்னா ஆராதனை இல்லை, பாடல்கள் இல்லை. ஆண்டவரை ஆராதிப்பது பரலோகத்தில் நடக்கிறது தான் இன்றைக்கி ஃபோர் டேஸ்ட். இது முன்பாக இருக்கிற ஒரு ருசி. இஸ் அ ஃபோர் டேஸ்ட் ஆஃப் ஹெவன். இந்த மியூசிக் இந்த பாட்டை விட ரொம்ப நல்லா இருக்காங்க மேடம், அதெல்லாம் ஒரிஜினல். அந்த இடத்துல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரை பாடிக்கொண்டே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம். ஆமேன். அருமையான சகோதரனே சகோதரியே, நான் ஒரு மெய்ப்பனாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா காரியத்துக்கும் நேரம் தரோம். கர்த்தருக்கு எவ்வளோ நேரம் தரோம், ஆண்டவருக்கு எவ்வளோ கனத்தை கொடுக்குறோம். இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். we have only one life. இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்லை. நாளுக்கு நாள் நமக்கு வயதாகிறது, நம்ம வாழ்க்கை முடிந்து போகும். பட் வாட் இஸ் டன் ஃபார் கிரைஸ்ட் வில் லாஸ்ட். ஆண்டவருக்கு என்ன நேரத்தை கொடுக்குறோமோ, ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் பரலோகத்தில் நமக்கு கூட வரும். அதுக்கு பிறகு நாம் அழுது புலம்பி பிரயோஜனமே இல்லை. இதை கேட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக, ஆண்டவருக்கு உகந்த ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ப்ரே. இன்றைக்கு நாம் எழும்பி நிற்போமா? கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆராதிக்கிறவனாக மாற்றும். ஒரு ஆராதனை செய்கிறவனுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் பாடினா போதும். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, கர்த்தரை தொழுது கொள்வது. இயேசு பெத்லஹேமில் பிறந்த பொழுது நியாய சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பணிந்து தொழுது கொண்டார்கள். எரிகோ கோட்டைக்கு முன்பதாக அந்த சேனாதிபதி வரும்போது யோசுவா தொழுது கொண்டான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க நீங்க தீர்மானிங்க. கர்த்தரை ஆராதிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின 3 புத்தியுள்ள ஆராதனைகள். கர்த்தாவே, ஆபிரகாமுடைய ஆராதனை, எப்படி அவன் அதற்கு ஒப்பு கொடுத்தான், எவ்வளோ தடைகளிலிருந்தும் அவன் ஒப்பு கொடுத்தான். தன் ஒரே பேரான குமாரனையே மோரியாவுக்கு அவன் கொண்டு சென்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, சமாரிய ஸ்திரீக்கு இயேசு சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் நீ தொழுது கொண்டாயானால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சமாரியா ரட்சிக்கப்பட்டது. பரலோகத்திலே ஒரு ஆராதனையை பார்த்தோம். சதா காலங்களிலும் 24/7 ஆராதனை. பரிசுத்தர் பரிசுத்தர். 24 மூப்பர்கள் தங்கள் தலையில் இருக்கிற கிரீடங்களை தரையிலே வைத்து இயேசுவை ஆராதித்தார்கள். கிரீடங்கள் தலையிலிருந்து தரைக்கு வந்து விட்டது. ஏனென்றால் worship him. நாம் அவருக்கு ஒன்றை தான் தர முடியும், அவருக்கு ஆராதனையை தான் தர முடியும். இந்த பாடலின் ஒரு கவியை பாடி நாம் ஜெபித்து முடிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் ஆராதனைக்கு உரியவர். கர்த்தரை ஆராதிப்போமா? ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர்.
6 மாதங்கள் முடிந்து விட்டது. 6 months are over. 2024 6 மாதம் முடிந்து, பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எனக்கு வேணும், எனக்கு ஜெபம்னுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு எவ்வளோ கேட்குறோம். ஆண்டவருக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம் 6 மாசத்துல? அடுத்த பாதி வருஷத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நான் கர்த்தரை கனப்படுத்துவேன், ஆலயத்திற்கு நான் தவறாமல் வருவேன், நேரத்திற்கு நான் ஆலயத்திற்கு வருவேன், உம்மை வந்து நான் தொழுது கொள்ளுவேன், உம்மை வந்து நான் பணிந்து தொழுது கொள்ளுவேன், என்னை ஆசீர்வதித்த தேவனை நான் தொழுது கொள்ளுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி நான் ஓடி வருவேன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு. ஐ வாண்ட் டு வர்ஷிப் யூ லார்ட். தீர்மானம் எடுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இதுதான் ஆசீர்வாதம். நீங்க அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, உங்க ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் மாறிடும், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் மாறிடும். ஏனென்றால் நீங்கள் அவரை ஆராதிக்கும் போது அவர் மிகவும் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். தீர்மானம் எடுங்க. Lord, I will keep you first in my life. Nothing should overtake my priority. நீர்தான் முதல், அதை எதுவும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. உமக்கு செய்துவிட்டு தான் மற்ற காரியங்களை நான் செய்வேன். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நாங்கள் எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். Make us worshipers, Lord. எங்களை ஆராதிக்கிறவர்களாக மாற்றும், எங்களை உம்மை தொழுது கொள்வர்களாக மாற்றும். தொழுகை எங்கள் வாழ்க்கையிலே முதலாக இருக்கட்டும். கர்த்தரை ஆராதிக்க நாங்கள் ஓடி ஓடி வர எங்களுக்கு கிருபை தாரும். ஏனென்றால் ஆராதனையிலே பலன் உண்டு, ஆராதனையிலே விடுதலை உண்டு, ஆராதனையிலே வெற்றி உண்டு. எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சிங்கங்கள் வந்தாலும் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். வேற வழியே இல்லை என்று எங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. There is no other way of deliverance but to worship you. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இம்மட்டும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருந்தீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உரித்தாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.